இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை ஒன்றை சொல்லுகின்றார். ஒரு செல்வந்தன் ஒருவன் இருக்கின்றான். அவன் விலை உயர்ந்த மெல்லிய பட்டாடைகளை அணிந்து கொண்டு நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்று மகிழ்ந்து கொண்டிருக்கின்றான். அதே நேரத்தில் அவனுடைய வீட்டின் வெளியிலே வாயில் அருகிலே லாசர் என்கின்ற ஏழை ஒருவன் இருக்கின்றான். நோய்வாய்ப்பட்டவனாக உடல் முழுவதும் புண்களை வைத்து கொண்டிருக்கின்றான். அவன் உண்பதற்கு உணவு கூட இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றான். அந்த செல்வந்தனுடைய மேசையிலிருந்து விழுகின்ற துண்டுகளை பொறுக்கி தன்னுடைய பசியை ஆற்றிக் கொள்ளுகின்றான். நாய்கள் வந்து அவனுடைய புண்களை நக்கி கொண்டிருந்தன என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாய்கள் உண்டுகின்ற மேசையின் மீது விழுகின்ற அந்த உணவுப் பொருட்களை நாய்களோடு சேர்ந்துதான் லாசரும் உண்டு கொண்டிருந்தார் என்பது நமக்கு மறைமுகமாக விளக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து சொல்லுகின்றார், இந்த ஏழை இறக்கின்றார், லாசர் இறக்கின்றார், வானத்துதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியிலே கொண்டு சேர்க்கின்றார்கள் என்று. யூதர்களை பொறுத்தவரையில் ஆபிரகாமின் மடி என்பது விண்ணுலகத்தை குறிக்கும். ஆபிரகாமின் மடியில் இருப்பது விண்ணுலகத்திலே இருப்பதற்கு என்று பொருள். எனவே இந்த லாசர் விண்ணுலகம் சென்று விடுகின்றார். ஆனால் அதே நேரத்திலே அந்த செல்வந்தனும் இறக்கின்றான். இறந்த பிறகு நாம் வாசிக்கின்றோம், அவன் அடக்கம் செய்யப்பட்டான் என்று. மண்ணிலே அவன் அடக்கம் செய்யப்படுகின்றான். ஆனால் லாசர் இறந்த பிறகு அவரை அடக்கம் செய்வதற்கு கூட இருந்தார்களா என்று நமக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த செல்வந்தன் இறந்தவுடனே அடக்கம் செய்யப்படுகின்றான். பிறகு இவன் பாதாளத்திலே எரியும் நெருப்பிலே அங்கே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றான் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் பிறகு இருக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் ஒருபுறம் சென்று கொண்டே இருக்கின்றது. இங்கே இந்த செல்வந்தன் அப்படி என்ன பெரிய தவறு செய்து விட்டான் என்று நாம் தியானிக்கின்ற பொழுது நமக்கு பல நேரத்திலே சரியான புரிதல் கிடைப்பது கிடையாது. நானும் பல நாட்களாக, பல வருடங்களாக ஏன் இந்த செல்வந்தன் இவ்வாறு பாதாளத்திற்கு எடுத்து செல்லப்பட்டான், காரணம் என்ன என்று தியானிக்கின்ற பொழுதெல்லாம் பெரிய அளவிலே எந்த பதிலும் கிடைப்பது கிடையாது. அவன் அப்படி என்ன பெரிய தவறு செய்து விட்டான், அவன் செய்யாமல் இருந்தது வேண்டுமானால் நாம் பார்க்கலாம். ஆனால் என்ன பெரிய தவறு செய்து விட்டான் என்றெல்லாம் யோசிக்கின்ற பொழுது ஒன்றுமே மனதிற்கு படவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அதே நற்செய்தியிலேயே நமக்கு பதிலையும் கொடுத்திருக்கின்றார். மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரத்தை எடுத்து நாம் வாசித்தோம் என்றால் இந்த நிகழ்வுக்கான பதில் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் இந்த மனிதன் விண்ணுலகத்திற்கு செல்லவில்லை என்பதற்கான காரணம் அந்த 25வது அதிகாரத்திலே மக்களினத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு என்ற அந்த பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களினத்தார் அனைவரையும் இரண்டாக பிரிக்கின்றார். வலதுபுறம் ஒரு சிலரையும் இடதுபுறம் ஒரு சிலரையும் அவர் பிரித்தெடுக்கின்றார். பிரித்தெடுத்த பிறகு அவர்களை பார்த்து கேட்கின்ற கேள்விதான், குறிப்பாக இடதுபுறத்தில் இருக்கின்றவர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், இதோ நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்களா? நான் தாகமாயிருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்களா? ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை அணிவித்தீர்களா? நான் அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்களா? நோயுற்று இருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்களா என்ற கேள்விதான் அங்கே அவர்களுக்கு கேட்கப்பட்டது. அவர்கள், நாங்கள் எப்பொழுது நீர் ஆடையின்றியோ அல்லது இந்த மற்ற அனைத்தையும் சொல்லி இவற்றையெல்லாம் நாங்கள் செய்யாமல் இருந்தோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பதில் அளிக்கின்றார், மிக சிறியோராகிய சகோதரர் சகோதரிகளுக்கு நீங்கள் செய்யாததையெல்லாம் எனக்கே நீங்கள் செய்யவில்லை. எனவே உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற அலகைக்கும் அதனுடைய தூதர்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த நெருப்புக்குள் செல்லுங்கள் என்று அவர்களை பாதாளத்திற்கு அனுப்புகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருப்பு நாளின் போது. இப்பொழுது இன்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது ஊமை எடுத்து பாருங்கள். அந்த செல்வந்தனுக்கு தன்னுடைய வீட்டினுடைய வாயில் அருகிலே இப்படி ஒரு மனிதன் இல்லை என்று அவரால் சொல்ல முடியாது. ஏனெனில் நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த செல்வந்தன் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகின்றார், தந்தையே, உமது மடியில் இருக்கும் லாசரை என்று பெயர் சொல்லி சொல்லுகின்றான். பெயர் சொல்லாமல் அல்ல, லாசர் என்ற பெயர் அவனுக்கு நன்றாக தெரிந்திருக்கின்றது.
அந்த மனிதன் தன்னுடைய வீட்டினுடைய வாயில் அருகிலே கிடந்தான் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். எனவே தான் சொல்லுகின்றான், உமது மடியில் இருக்கின்ற லாசரை என்னுடைய வீட்டிற்கு அனுப்புங்கள், எனக்கும் தண்ணீர் கொடுப்பதற்காக அனுப்புங்கள் என்று சொல்லுகின்றான். ஆக இந்த பணக்காரனுக்கு நிச்சயமாக தெரியும் லாசர் என்ற ஒரு மனிதன் வீட்டினுடைய வாயில் அருகிலே இருந்தான் என்று. ஆண்டவர் இயேசு கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்விக்கு கூட அவனால் பதில் கொடுத்திருக்க முடியாது. இந்த ஏழை லாசருக்கு அவன் உணவு கொடுக்கவில்லை, அவனுக்கு ஆடை கொடுக்கவில்லை, அவன் வீட்டினுடைய வெளியிலே வாயிலருகளை கிடந்தும் அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கவில்லை. அவனுடைய புண்கள் நோய்வாய்ப்பற்று அவதிப்பட்டு கொண்டிருந்த பொழுது அவனுக்கு தேவையான மருத்துவ உதவிகளோ அல்ல எந்த உதவிகளையுமே அவன் செய்யவில்லை. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசி நாளில் தீர்ப்பின் பொழுது கேட்ட கேள்விகளுக்கு ஒரு கேள்விக்கு கூட இந்த செல்வந்தனால் பதில் அளித்திருக்க முடியாது. எல்லா கேள்விகளுக்குமே அவன் அளித்தது நான் ஒன்றுமே செய்யவில்லை என்றுதான். எனவேதான் ஆண்டவர் சொல்லி இருப்பார், எனவே உனக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற பாதாளத்திற்கு செல் என்று. இந்த நற்செய்தி வாசகத்திற்கான பதில் 25வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, கடைசியிலே ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்தும் கேட்க போகின்ற கேள்வி அதுதான். நான் பசியாக இருந்த பொழுது எனக்கு உணவு கொடுத்தாயா? தாகமாய் இருந்த பொழுது தண்ணீர் கொடுத்தாயா? ஆடையின்றி இருந்த பொழுது எனக்கு ஆடை அணிவித்தாயா என்று. நோயுற்று இருந்த பொழுதும் அந்நியனாக இருந்த பொழுதும் என்னை எல்லாம் கவனித்துக் கொண்டாய் என்ற கேள்விகளை கேட்கின்ற பொழுது நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். பல நேரத்திலே நாம் ஏழைகள் நமக்கு முன்பாக இருப்பதை கண்டும் காணாமல் சென்று விடுகின்றோம். அவர்கள் உதவிக்காக ஏங்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள், தேவையில் இருக்கின்றார்கள் என்பதை அறிந்தும் கூட நாம் கண்டும் காணாமல் பல நேரத்திலே அவர்களை உதாசீனப்படுத்திவிட்டு சென்றுகின்றோம். அப்பொழுதெல்லாம் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, கடைசியிலே தீர்ப்பு நாளின் போது ஆண்டவர் என்னை பார்த்து, நான் அன்று வீதியிலே கிடந்த பொழுது என்னை நீ பார்க்காமல் சென்றாயே, உணவு கொடுக்காமல் சென்றாயே, உன்னால் முடிந்தும் எனக்கு உதவி செய்யாமல் சென்றாயே என்று கேட்கின்ற பொழுது நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதை தியானித்து பாருங்கள். இப்படி பாராமுகமாக நாம் நடந்து கொள்வது என்பது நமக்கு ஒரு பெரிய அழிவை தரும் என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். அதே நேரத்திலே நாம் நம்மால் முடிந்த உதவிகளை, நம்மால் முடிந்த சிறு சிறு உதவிகளை நாம் செய்கின்ற பொழுது அது நம்மை விண்ணகத்திற்கு அழைத்து செல்லும். நாமும் ஆபிரகாமின் மடியிலே இளைப்பாறுதல் அடைவோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவில் பிரியமானவர்களை, லாசரி உலகிலே வாழ்ந்த பொழுது எல்லா விதமான துன்பங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்தார். கடைசியில் அவருக்கு இளைப்பாறுதல் கிடைத்தது. இன்றும் பல நேரத்திலே நாம் நம்முடைய வாழ்வில் துன்பங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் நாம் இறைவன் மீது முழு நம்பிக்கை வைப்போம். நம்முடைய துன்பங்கள் அனைத்திற்கும் இறைவன் இளைப்பாறுதல் நிச்சயமாக தருவார். நாம் படுகின்ற வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் இறைவன் நமக்கு கைமாறு அளிப்பார். எனவே நாம் இறைவன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை இழக்காமல் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து வாழுவோம். நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம். ஆமீன்.